ஆக இந்த ஏசர் ரிப்போர்ட்டை சொல்லி சொல்லி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா அரசு பள்ளியும் மூடிட்டு இங்கே தனியார் பள்ளியை வளர்த்துட்டு தாங்க நினைக்கக்கூடிய மொழிகளை உள்ளே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறான் பார்த்தீங்களா? அதுதான் ஏசர். நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க, 2014 எதுக்கு எடுத்தாலும் குஜராத் மாடல் குஜராத் மாடல் குஜராத் மாடல்னா நம்ம குஜராத்துக்கே போயிருக்க மாட்டோம், நம்மளும் சேர்ந்துட்டு சொன்னோம் ஆமாங்க குஜராத் மாடலுங்கன்னு. அந்த ஒரு வருஷம் ஒரு டேர்ம் நம்ம ஏமாந்தோம். ஆனால் 2019 2024 வரைக்கும் இருக்கின்ற அந்த தேர்தலெல்லாம் அவங்கள ஓட ஓட விரட்டி அடித்த மாநிலம் எதுன்னு சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு தான். அவர் சொல்கிறாரு, அந்த மாநில தலைவர் சொல்கிறாரு, இங்கே ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி புதுசாக வந்த கட்சி கனவு காணுகின்ற கட்சியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாரதிய ஜனதா நந்து கொண்டு வருவோம் சார். நீங்கள் தனிமையெல்லாம் இல்லை சார், ஓட ஓட விரட்டி தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இந்த குரல் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் ஆக அப்படிப்பட்ட நீங்கள் இந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை தயவுசெய்து கேவலைப்படுத்தாதீர்கள். எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருகின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களை கேவலப்படுத்தாதீங்க. எங்களுடைய சிஸ்டத்துக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் நாங்கள் பார்க்குறோம், ஸ்டாச்சுட்டரி பாடி மூலமாக நாங்கள் சர்வே பண்ணுறோம், தேர்ட் பார்ட்டி மூலமாக நாங்கள் சர்வே பண்ணுறோம். நீங்கன்னா சார் அங்கொன்று இங்கொன்றுமா பண்ணுறீங்க. எங்களுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒட்டுமொத்தம் 10 லட்சம் பிள்ளையும் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம் சார். நாங்கள் உங்களுக்கு ரிப்போர்ட் தரோம் சார். நாங்கள் ஆக இப்படி இன்றைக்கு எங்களை ஏமாற்றக்கூடிய அந்த பணியை நீங்கள் செய்து கொண்டு இந்த 2151 கோடி ரூபாய் இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் என்ன சொல்கிறார், நம்ம ₹1 கொடுத்தா 29 பைசா தரான் 29 பைசா தரான்னு சொல்கிறான்ல, இன்றைக்கி அதுவும் நமக்கு கிடையாது. இது என்ன உங்கள் அப்பா வீட்டு பணமான்னு கேட்டதுக்கு பொத்துக்கிட்டு வந்துச்சு உங்களுக்கு அந்த கோபம். இன்றைக்கு நாங்கள் கேட்குறோம், இது உங்களோட அப்பா வீட்டு பணமா? எங்களுடைய 2151 கோடி தயவுசெய்து எங்களுடைய பணம் கொடுங்க. கிட்டத்தட்ட 43 லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கின்றது. அதில் தலையில் கையை வைக்காதீங்க, அவங்க வயிற்றில் அடிக்காதீங்க என்று தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆக ஒன்றிய அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக ஒரு கண்டனமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடர்ந்து அதற்கான பணிகளை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ ஒன்று புதுசாக ஒரு லெட்டர் ஒன்று வச்சுக்கிறாங்க சார். நீங்கள் தான் ஒத்துக்கிட்டீங்களே சார், ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இப்போ இல்லைன்னு சொன்னால் எப்படி சார் நியாயங்கிறாங்க. அந்த லெட்டரில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த எம்ஓயுவை பற்றி சொல்லும் பொழுது நம்மளுடைய தலைமை செயலாளர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. அது என்ன சொல்கிறாருன்னா, இந்த எம்ஓயை பற்றிலாம் சொல்லிட்டு, in this regard a state level committee headed by school education secretary has been constituted based on the recommendation of the committee. இதை எல்லாருமே மறக்கிறாங்க. based on the recommendation of the committee. எங்கள் கமிட்டி என்ன ஒத்துக்குதோ அது ஒத்துக்கிட்டா நான் கையெழுத்து போகிறேன்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் டாக்டர் உங்களை கூப்பிட்டு உடனடியாக இந்த உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார்? எனக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்கார், என்னோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு என் ஹெல்த் ஹிஸ்ட்ரி தெரிஞ்ச அந்த டாக்டர் நான் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன் தான் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான கருத்தை பிரித்து எழுதி, அதுவும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நான் பதில் சொல்லணுமேங்கிறதுக்காக இன்னும் அதை பெருசுப்படுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சேர்த்தே சொல்கிறேன். அதே தர்மேந்திர பிரதான் அவர் லெட்டரில் எழுதுறாரு, ஐ வாஸ் சர்ப்ரைஸ் டு see that the state responded with a modified MOU wide letter dated wherein key paragraph referring to the implementation of NEP 2020 in entirety has been dropped. ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு MOU நமக்கு அனுப்பிச்சுடுறாங்க. இந்த NEP தேசிய கல்விக் கொள்கைக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு MOU கையெழுத்து போடுங்க. நாங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சும்மா இருப்பார், அவர் ஒரு MOU அனுப்பிச்சுடுறாரு. அந்த பேராகிராஃபே எடுத்துட்டார். NEP 2020 நான் கையெழுத்து போடுறேன் தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ நான் ஒத்துக்கிறேன் நீ ஒத்துக்கிறியாங்கும் போது அவர் சொல்கிறாரு, தர்மேந்திர பிரதான், எப்படிங்க நாங்கள் ஒரு MOU அனுப்பிச்சுட்டா நீங்கள் ஒரு MOU கொடுக்குறீங்களே, நீங்கள் ஒரு விதமான MOU கொடுக்குறீங்களேன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ஏன் கன்கரண்ட் லிஸ்ட், அதுக்கு பேர் தான் ஏன் ஒத்திசைவு. ஒத்திசைவுனா நான் நீ உட்காந்து பேசி உனக்கு இது சரி வருமா இது சரி வராதான்னு பேசிய பிறகு முடிவெடுக்க வேண்டியது பேர் தான் கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஆனால் உனக்கு கன்கரண்ட் லிஸ்ட்னால என்னன்னு தெரியல, ஒத்திசைவுனா என்னன்னு தெரியல, எல்லாத்தையும் மூடி மறைக்கிற சீக்ரெட் லிஸ்ட்டாக நீ வச்சுக்கிட்டு இருக்கிற. அதனால தான் நீ எங்களை ஏமாற்ற பார்க்குற. நீ இந்தியாவில் எங்கே வேணால் யாரை வேணால் ஏமாற்றலாம், இங்கே எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் பிறந்து தாயா வரணும் என்பது சொல்கிற மாதிரியான MOU அன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அனுப்பி வைத்திருக்கிறார். அதில் தர்மேந்திர பிரதான் அவர்களே நான் உங்களுடைய மிக பணியோடு நான் கேட்குறேன். நான் 2 முறை உங்களை தேடி வந்து நான் பார்த்தேன், உங்களோட வீட்லேயும் வந்து பார்த்தேன், நாடாளுமன்றத்தில் எல்லா எம்பிஸையும் அழைச்சிட்டு உங்கள்கிட்ட நாங்கள் ரெக்வஸ்ட்டே பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, ஏங்க மும்மொழி கொள்கை எடுத்துக்கிட்டால் தான் என்னங்க, ஏங்க இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறீங்க என்று சொன்னீர்கள். எங்களுடைய ஸ்டேட் சென்டிமெண்ட்ஸை பற்றி எங்களுக்கு தெரியுங்க. ஒட்டுமொத்த உலகத்திலே ஒரு மொழிக்காக தங்களுடைய உயிரை நீத்த ஒரே மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தாங்க. நாங்கள் எடுத்து சொல்கிறோம். ஆனால் நீங்கள் உங்களுடைய எஜமானர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் கேட்டுருக்கீங்க. லெட் மீ பி வெரி கிறிஸ்டல் கிளியர், we reject NEP 2020, we reject PM3 school, we reject Hindi imposition என்பதை நான் தைரியமாக சொல்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்திருக்கிற நண்பர்களே, தமிழ்நாடு will never bow to the
central government hegemony, and again I am telling, our education, our identity, and what are the things, our language, what are things like we are here following, we definitely will stand tall, and this defiation and uncompromisingly we will stand for the Dravidian land.